எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டே அப்படியே ஆடி போயிருக்கு ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்கிற வேலையை பார்த்து. ஏப்பா நீ அரசியல்வாதியா இல்லை நீ ஷேர் மார்க்கெட் ட்ரேடரா அப்படின்னு கேட்குற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கடந்த அதாவது முதல் 3 மாதம் 2026 முதல் 3 மாதத்தில் 3700 ட்ரேடு பண்ணி வச்சிருக்காரு ஸ்டாக் மார்க்கெட்டில். உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது கம்பெனி வெளியிடுது அப்படின்னா உடனே ஒரு குறிப்பிட்ட டேட் ரேஞ்சை பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுக யாருக்கெல்லாம் அந்த தகவல்கள் தெரியுமோ அவங்கெல்லாம் நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடாது, நம்ம கம்பெனியை வாங்கி விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை பண்ணிடுவாங்க. ஏன்? உனக்கு பல விஷயங்கள் தெரியும், அந்த விஷயம் பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ போய் வாங்கிடுவி, அப்புறம் பெரிய லெவலில் லாபத்தில் விற்று விட்ருவேன். அதனால் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திய பங்குச்சந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்ட்ரோலாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் நியூஸை கிரியேட் பண்ணுறதே அவர் தான் ட்விட்டரில் ஏதாவது ஒரு தகவல் போடுவார், அப்புறம் மறுபடியும் டெலிட் பண்ணுவார், இல்லைன்னா மாற்றிடுவார். ஸோ இந்த ட்ரேட்ஸ்னால இவருக்கு எவ்வளவு பெனிஃபிட் அப்படி வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் 3700 ட்ரேடுகள் இவர் பண்ணதுனால உலக ஸ்டாக் மார்க்கெட்டுகளே கதிகலங்கி உட்காந்துருக்கு. அப்போ இவர் ஏதாவது ஒரு நியூஸ் கொண்டு வந்து மறுபடியும் அந்த நியூஸை எடுத்து விட்டுட்டு அவரே பாம் வைப்பாரா, அப்புறம் அவரே எடுப்பாரா. ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவரோடையே சேர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு இருக்குது. நண்பர்களே, நம்ம நாட்டினுடைய நிலைமை பார்த்தீங்களா? அதாவது ஐஓசி அப்படின்ற ஷேரினுடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் தான். அவங்களுடைய லாபம் என்பது 15,176 கோடி. போன மார்ச்லேயே வார் வந்துடுச்சு. அப்போவே க்ரூட் ஆயிலினுடைய விலையெல்லாம் ஏற்றமாக இருந்தது. அந்த ஒரு சமயத்திலையுமே இவங்க 15,176 கோடி லாபம் அப்படின்ற ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனி பெட்ரோலுக்கெல்லாம் வேற விலை ஏறிடுச்சு. அப்போ அடுத்த குவார்ட்டரில் இவங்க ஏதாவது பெருசாக சாதிப்பாங்களா இல்லையா அப்படின்றது இப்போதைக்கு தெரில. ஆனால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தற்போது ஐஓசி அப்படின்ற ஷேர் 2.88% ஏறி இருக்கு. இந்த ஷேர்ல என்ன இப்போ தற்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா, டிவிடெண்ட் கொடுக்கறதுல இது ஒரு கிங், டிவிடெண்ட் கிங். லாபமும் அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். பட் நம்ம டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து கம்பேர் பண்ண வச்சிங்களேன், போன இடம் மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 2 ரூபா டிவிடெண்ட், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிவிடெண்ட், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ரூபா டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்டுகளை வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருந்த இந்த நேரத்தில் இந்த முறை மிக மிக குறைவாக வெறும் ₹1.25 தான் ஃபைனல் டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஒரு மோசமான நியூஸாக இந்த ஐஓசி அப்படின்ற ஷேரில் வந்திருக்கு. வேற என்ன ஒரு நல்ல செய்தி, 2 நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மிக அருமையான வருமானம். அதே மாதிரி சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து ரொம்ப மோசமாக கீழே இறங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14% கீழே விழுந்திருந்தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்திருந்தான். ஸோ இந்த முறையும் இந்த ஐஓசி என்பது சமீபத்தில் எவ்வளவு மிக மோசமாக விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13% என்பது வீக்காய் கீழே விழுந்திருக்கு. இனி அடுத்தடுத்து சில நாட்களில் இந்த ஐஓசி எப்படி இருக்கும், தன்னுடைய புதிய லோ அப்படின்ற மாதிரி ஒரு 100 ரூபா பக்கத்தில் போகுமா, அல்லது இந்த வருஷத்திலேயே இவனுடைய ஹை 185 ரூபா வரைக்கும் இருக்கு. ஸோ அதில் எந்த சைடு முதல்ல போகும், கீழேயா அல்லது மேலேயா அப்படின்றதான் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. பட் டிவிடெண்டுக்காக வச்சிருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறிய ஏமாற்றம். ஏன்னா சமீபத்தில் நல்ல அருமையான டிவிடெண்டுகளை சொல்லிட்டு இப்போ இந்தாங்க வச்சுங்க ஒரு ஷேருக்கு 1.25 ரூபாய் அப்படின்னு ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தான். நம்ம இனி என்ன நண்பர்களே பண்ணுறது, வருமானம் குறைஞ்சி போச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் இந்த ஐஓசி என்பது கம்மியான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய வருமானத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஆனாலும் 3 ரூபா தற்போது பெட்ரோலினுடைய விலையெல்லாம் ஏற்றம் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இன்றைய தேதியில் தன்னுடைய 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கொஞ்சம் வீக்காகி விழுந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி விழுந்திருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது ஒரு 87 பாயிண்ட் ஏறி இருக்கு. அப்பாடா, கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான தகவல், ஒரு ஆளுக்கு நம்ம எவ்வளவு பெட்ரோல் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம தமிழ்நாடு தான் பெரிய ஆள், இல்லைன்னா மகாராஷ்டிரா பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஏன்னா அது இருக்கிறதுலே பெரிய ஸ்டேட், பல இடங்கள்லாம் நடந்து தான் போய்கிட்டு இருப்பாங்க, பெட்ரோலினுடைய உபயோகம் கூட இருக்காது. ஆக மொத்தம் நம்ம பார்க்கும் பொழுது கோவா, புதுச்சேரி, சண்டிகர் மற்றும் அந்தமான் அண்ட் நிக்கோபார், அருணாச்சல் பிரதேசில் தான் அதிகமான பெட்ரோல் கன்சம்ஷன் ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படின்றது.
இதை என்னைக்கு நம்ம தமிழ்நாடு தாண்டுதோ அப்போ நாம வந்து சிங்கப்பூரை விட பெரிய லெவலில் இருப்போம். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை ரொம்ப சீக்கிரம் மேலே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் திடீர்னு 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போன சில ஷேர்கள் அன்னைக்கு எங்க பாட்டி சொல்லியிருக்கு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி. இப்ப சமீபத்தில் மிகவும் வேகமாக 1200 ரூபாயிலிருந்து 1900 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 60-70% ஏறிய ஷேர் தான் கொச்சின் ஷிப்யார்ட். இப்போ நாம பார்க்கும்பொழுது மிகவும் சரிவடைஞ்சு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே சமீபத்தில் வந்த ஷேர்கள் அப்படின்றதுல இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஷேர் இருக்கு. ஆக மொத்தம் ஒன்று உறுதி, ட்ரம்ப் அவர்கள் 3700 ட்ரேடு பண்றாரு அப்படின்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இல்லையே. ஏகப்பட்ட அதிரடிகள் மேலே போகிறதும் கீழே வர்றதும் மேலே போகிறதும் கீழே வர்றதும், அதுவும் முக்கியமான பிரசிடென்ட்டே 3700 ட்ரேட் பண்ணுறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இல்லை. அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய பொசிஷனை எப்போவுமே ஹெட்ஜிங் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. அதே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அதே மாதிரி செக்டர் ரொட்டேஷன், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் போன்றதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்தோம்னா தான் வண்டி ஓட்ட முடியும். ஒரு உதாரணத்துக்கு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்பொழுது போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜை தாண்டி இந்த ஸ்டாக்குகள் லாபம் சம்பாதிச்சிருக்கும் பொழுது அந்த லாபத்தை கொஞ்சம் வித்துரு அப்படின்ற மாதிரிலாம் சில கான்செப்ட்ஸ் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அது மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மி. அதே மாதிரி இந்த ஷேரா இவன்லாம் ரொம்ப நல்லா வருவானே அப்படின்னு பல பேர்த்துக்கு சில ஷேர்கள் பற்றி மனசுக்குள்ள ஒரு சின்ன அபிப்பிராயம் இருக்கும். கடைசியில் பார்த்தா சில நாட்களில் மார்க்கெட் சரியில்லாத போது அப்படியே தொப்புக்கடின்னு விழுந்துருவான். அப்படித்தான் இந்த ஹட்கோ அப்படின்ற ஷேர் கீழிருந்து மேல் நோக்கி வரும்பொழுது, ஆஹா நல்ல வாலட்டிலிட்டியான பங்கு மேல் நோக்கி வர்றான், அவனுடைய பழைய ஹை ஏதாவது இருந்ததுன்னா போய் பிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நம்பிக்கை கொண்டுட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா அவனுடைய பழைய ஹை 340, அது பக்கத்தில் வர்றதுக்கு 1 அட்டம்ப்ட்டு 2 அட்டம்ப்ட்டு 3 அட்டம்ப்ட்டு 4 அட்டம்ப்ட் பண்ணால் 4 தடவையுமே வள முடியல. சரி ஓகே, இப்போ ஒரு 5வது அட்டம்ப்ட்லையாவது இனி இவன் மேலே வந்துடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள, கரெக்டாக அந்த டபுள் டாப் அடிக்கிற மாதிரி மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அவனுக்கு இந்த இடத்துல. ஸோ மல்டிபிள் அட்டம்ப்ட் அடித்து பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை தாண்ட முடியல. சரி நான் கீழேயே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் 10% பக்கத்தில் சமீபத்தில் இறங்கிடுச்சு. ஸோ மார்க்கெட் தற்போதைக்கு பல்வேறு ஷேர்களில் சைடுவேஸ் மொமெண்டமாக தான் இருக்குது நண்பர்களே. கீழே விழுந்தா மேலே வர்றான், மேலே விழுந்தா கீழே போயிடுறான். ஸோ அப்படித்தான் இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஷேர் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப் டவுன், ரொம்ப மோசமாக இறங்கியிருக்கு. சரி அந்த ஒரு நாள் இறங்கினீங்கல்ல, அப்படியே ஒரு 10 நாள் கேப் டவுன் வச்சு மொத்தமாக உங்களுடைய 2025 லோக்கே போயிட வேண்டியது தானே. 2 ரவுண்டு போயிட்டு இருப்பீங்க, அப்புறம் 3வது ரவுண்டு ஒன்று கணக்காகும்ல அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு நாள் தான் இறங்கினான். ஸ்டாக் மார்க்கெட்டில் அவனுடைய ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் அந்த ஒரே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நாளாக ஒரே இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குல கடந்த 5 நாட்களில் இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. ஸோ மிக குறுகிய இடத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சைடு என்னைக்காவது சில பங்குகள் வெடிச்சு செதறும், அது மேலேயோ அல்லது கீழேயோ. ஸோ இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஷேர்ல அடுத்த சில நாட்களில் என்ன ஆகும்? அதே மாதிரி கடைசி நியூஸாக இந்த கேஃபின் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்குது, ஐபிஓ பூம் இருக்குது. அதே மாதிரி நிறைய டிமேட் அக்கௌண்ட்டுகள் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பலதரப்பட்ட சர்வீஸ்களை வச்சுக்கிட்டு வண்டி காலம் பூரா ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் சம்மந்தப்பட்ட ஒரு பங்கு தான் இந்த கேஃபின் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர். இந்த ஷேரில் சமீபத்தில் என்ன செய்தி? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 கோடி லாபம். முதல்ல வந்து 40 கோடி 50 கோடின்னு தான் லாபம் இருந்தது. அப்புறம் அது ஒரு 90 கோடி வரைக்கும் வளர்ச்சி அடைய வச்சாங்க. அது எப்பன்னா 2024 அதெல்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் 2025 2026 2 வருஷம் ஆயிடுச்சு. பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இத்தனைக்கு இவங்களுக்கெல்லாம் பெருசாக காம்படிஷன் கிடையாது. இந்த நேரத்தில் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வந்து 40% பக்கம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை ஏனோ யாரு கண்ணு பட்டுன்னு தெரியல. அது எப்படி இவங்க செய்யற வேலைக்கு இவ்வளவு பெரிய பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாரு கண்ணு போட்டாங்களோ என்னன்னு தெரியல. இப்போதைக்கு 37% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய சேல்ஸும் சமீபத்தில் குறைஞ்சிருக்கு.
ஆனாலும் இப்போ வரைக்கும் ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக இந்த கேஃபின் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் இருக்கு. சமீபத்தில் இந்த ஷேர்ல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 இதே லெவலில் தான் ஒரு முறை கீழே வந்து விழுந்தா 821 ரூபாய்னு. அப்போவே பயப்படுற மாதிரி மிகப்பெரிய கடும் சரிவு. 1600 இங்கே 800 இங்கே அப்படியே 50% இறங்கிட்டான். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற ஒரு நிலை தான் பல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்புறம் பார்த்தா அப்புறம் மறுபடியும் 800லேருந்து ஒரு 1300 வரைக்கும் ஒரு ரெக்கவரி, ஆல்மோஸ்ட் 70% ரெக்கவரி. அது முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 8 மாதம் கழிச்சு இப்போ மறுபடியும் வந்து தன்னுடைய பழைய லோவில் வந்து விழுந்திருக்கான். ஆக மொத்தம் தன்னுடைய பழைய ஹையிலேருந்து கணக்கெடுத்தால் மறுபடியும் இப்போ 50% வீக்காகி கீழே விழுந்திருக்கு. இனி அடுத்ததாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கேஃபின் டெக்னாலஜினுடைய ஷேர் பிரைஸ் தன்னுடைய பழைய ஹையை இன்னொரு முறை மீட்டெடுப்பானா, அல்லது இந்த டெப்த்தை அப்படியே திருப்பி கீழே போட்டு ஏதாவது புதுசாக இன்னொரு லோக்கு போய் ஏதாவது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது கொடுப்பானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இன்றைய செய்தி என்னென்னா, இந்த கேஃபின் டெக்னாலஜி போன வருஷத்தினுடைய லோவில் வந்து கீழே விழுந்திருக்கு. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.